வணக்கம். ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால புகழ்பெற்ற மொழிபெயர்ப்பாளராகிய சரஸ்வதி ராமனாருடைய மகன், அவர் ஒரு உளவியல் மருத்துவர், பெங்களூர் நிமன்ஸ்ல பணியாற்றி கொண்டிருந்தார். ஆண்டனி ஸ்டார் என்பவர் எழுதிய ஒரு புத்தகத்தை எனக்கு கொடுத்தார். புத்தகத்துடைய பேரு சாலிட்யூட். அந்த புத்தகத்தினுடைய சிந்தனையில ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கிய புத்தகம். நான் அதை விட்டு 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 பலமுறை படிச்சிருக்கேன். அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு சாலிட்யூட், தனிமை. ஆனா தனிமை என்பதுக்கு நமக்கு இங்க ஒரு வார்த்தை தான் இருக்கு, தனிமை. சாலிட்யூடுக்கு தனிமைங்கிற வார்த்தையை விட சம்ஸ்கிருத வார்த்தையாக ஏகாந்ததம் அல்லது ஏகாந்ததை அல்லது ஏகாந்தம் என்பதை சேர்த்துக்கலாம். ஏக அந்தம், தான் மட்டுமே எஞ்சும் நிலை, ஒன்று மட்டுமே எஞ்சும் நிலை, அதான் ஏகாந்தம். தனிமை அப்படிங்கிறது தன்மை, தன்னுடன் இருத்தல். அதுவும் சரியான வார்த்தை தான். ஆனா இந்த வார்த்தைய தனிமை என்பது புழக்கத்தில் இருக்கிறதுனால ஏகாந்தங்கிற வார்த்தையை வச்சுக்கலாம். ஏன்னா லோன்லினஸ் வேற, சாலிட்யூட் வேற. அதுதான் அந்த புத்தகத்தில் அவர் சொல்றார். லோன்லினஸ் என்பது நாம் பிறரால் தனித்து விடப்படுதல், பல்வேறு சூழல்களால் நாம் தனித்த ஆதல். அதுல நம்ம தனிமையை கலைக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம். நாம் பிறரிட பேச விரும்புகிறோம், பிறரிட கலக்க விரும்புகிறோம். தனிமை என்பது ஒரு வதை, தனிமை என்பது ஒரு பெரிய சுமை. தனிமையை தனிமைங்கிற சுமை இறக்கி வைக்க மனிதர்கள் முயன்று கொண்டே இருக்கிறார். சாலிட்யூட் என்பது அப்படி அல்ல, ஏகாந்தம் அப்படி அல்ல. அது மனிதர்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்வது. அதில் மனிதர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார், அதில் மனிதர்கள் திளைக்கிறார்கள், ஆழ்ந்து செல்கிறார். தனிமையில் இருப்பவர்கள் அந்த தனிமையினால் தங்களை இழந்து கொண்டிருக்கையில், ஏகாந்தத்தில் இருப்பவர்கள் அந்த ஏகாந்தத்தினால் தங்களை ஈட்டிக் கொண்டிருக்கிறார்கள், தங்களை திரட்டிக் கொண்டிருக்கிறார்கள், தங்களை பெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் வேறுபாடு. அதுதான் அந்த புத்தகத்துல ஆண்டனி ஸ்டார் சொல்றார். நண்பர்களே, எனக்கு என்னுடைய நினைவறிந்த நாள் முதலே இரண்டாவதா சொல்லக்கூடிய சாலிட்யூட் உண்டு. நான் என்னுடைய சின்ன பேரா இருக்கும்போது வெவ்வேறு இடங்களில் நான் மட்டுமே இருக்கக்கூடிய, யாருமே என்னை ஈஸியா பிடிச்சிட முடியாத இடங்களை தேடி வச்சிருந்தேன். எங்க பெரிய வீட்டுல மச்சு, அதுல பானைகள்ல புளி கருப்பட்டியெல்லாம் வச்சிருப்பேன். அதுக்கு பின்னால் ஒரு இடத்த வச்சிருந்தேன். அங்க இருந்தா சுத்தமா யாரும் என்ன கண்டுபிடிக்க முடியாது. ஒரு புத்தகத்தோட அங்க போயிடுவேன், இல்ல சும்மாவே உட்காந்து கனவு கண்டுட்டு, ஒரு சின்ன வாசல் போல ஒண்ணு உண்டு, ஜன்னல் போல ஒண்ணு உண்டு, அது வழியா வெளியே பார்த்துட்டு இருப்பேன். அதே மாதிரி எங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய மகாதேவர் கோவிலுடைய மேல முகப்பு மேல ஏறி உட்கார்ந்தா யாரும் கண்டுபிடிக்க முடியாது, அங்க வந்து உட்கார்ந்துருப்பேன். பிறகு நானே தனியா தான் இருக்க விரும்புகிறேன் என்பது எல்லாருக்கும் தெரிந்த பிறகு, என்ன யாரும் தொந்தரவு பண்ணாம ஆன பிறகு, கிராமத்துல நான் தனியா இருக்கிறதுக்கான பல இடங்களை தேடி கண்டுபிடிச்சிருக்கேன். பின்னால் அதுல நண்பர்களெல்லாம் கூட்டி போய் உட்கார்ந்த இடத்தையெல்லாம் காட்டியிருக்கிறேன். இந்த இடங்கள் வழியாக தான் நான் வளர்ந்தேன் அப்படி சொன்னா அது மிக இல்லை. ஏன்? அந்த இடங்கள் உட்கார்ந்து அவ்வளவு படிச்சிருக்கேன், அவ்வளவு கனவு கண்டிருக்கேன், அவ்வளவு இனிய நினைவுகளாக இருக்கு. அப்புறம் ஒரு நல்ல தனிய இடத்துல நான் உட்கார்ந்துட்டேன்னா, அந்த இடத்துல நிறைய புத்தகங்களை படிச்சுட்டேன்னா அந்த இடமே இனிமேதாயிடுது. அங்க உட்கார்ந்தாலே இனிய நினைவுகள் வந்து, அது இனிய மனிதரை பார்ப்பது போல அங்க உட்கார்ந்து நான் பல்வேறு கனவுகளை நெய்தெடுக்க முடியும். ஆண்டனி ஸ்டார் தான் சொல்றார், தனிமை என்பது வேறு, அத லோன்லினஸ் என்பது வேறு. லோன்லினஸ் என்பது நம்முடைய சில சிக்கல்கள்னால, சில குறைபாடுகள்னால நாமளே அப்படியே விளைவிக்கிறது. நம்ம பழகுறதிலோ நம்முடைய வேற ஏதோ விஷயத்துல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளால மற்றவங்க நம்ம விட்டுறது. அப்புறம் எல்லாத்துக்கும் அப்புறம் தன்னியல்பா உறவுகளில கைவிடப்படுதல், தவிர்க்கப்படுதல் இருக்கு. ஏன்னா மனிதர்கள் மந்தைகள் தானே. ஒரு மந்தையில ஒரு அனிமலை ஏன் சேர்த்துக்கிறாங்க விற்கிறாங்கிறதுக்கு மந்தை தான் தீர்மானிக்கிறாங்க. தன்னிச்சையால் மந்தியம் பாய்க்கிறாங்க, அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இந்த இரண்டாவது தனிமைக்கு வெவ்வேறு முகங்கள் இருக்கின்றன. ஒன்று சாதாரணமா வரக்கூடிய தனிமை, அதாவது உறவுகளாலேயோ சமூக சூழலினாலேயோ இயல்பா வரக்கூடிய தனிமை. ஒருவருக்கு சரியா பேச தெரியலைன்னா காலப்போக்கில் ஒரு தனிமையாவார். சரியாக மக்களுடன் இணங்க தெரியலைன்னா அவங்க தனியாவார்.
பல்வேறு குறைபாடுகளால் தனியாக ஆகக்கூடிய முடியும். அது அந்த குறைபாடு என்ன என்று பார்த்து அவர்கள் தீர்த்து கொள்ள வேண்டும். உதாரணம் சொல்றேனே, ஒருவர் நகைச்சுவைகளை லிட்டரா எடுத்துக்கிட்டாருன்னா, எல்லா நடிச்சு நகைச்சுவை சீரியஸா எடுத்துக்கிட்டு அவர் கோச்சுக்கிட்டே இருந்தாருன்னா காலப்போக்கில் அவர் நண்பர்களை எழுந்துருவார். அவர் கடிடா அப்படிம்பாங்க. அப்புறம் ஒருவர் அறிவார்ந்த தளத்துல ஒரு படி கீழே இருந்தாலும் தனியா விடப்படுவார். ஏன்னா சராசரிகள் இவ அறிவில்லாத நினைச்சு கீழே விட்டுருவாங்க. சராசரிக்கு மேல இருந்தாலும் தனியா விடப்படுவார். பெரிய வேண்டாம், பேசுறது நமக்கு புரியல அப்படின்னு தனியா விட்டுருவாங்க. இது தவிர உளவியல் சோர்வுகளால் வரக்கூடிய தனிமை உண்டு. டிப்ரெஷன்ல இருக்கக்கூடிய தனிமையில இருப்பாங்க. அவங்க எப்பவுமே ஒரு அறைக்குள்ள முடங்கி கிடக்க தனிமையில் இருக்க விரும்புவாங்க, டிப்ரெஷன் இருக்கணும். ஆனா அதே டைம்ல அவங்க எல்லாத்தையும் போய் பழகணும், எல்லாரும் தங்களை அடையாளம் கண்டுக்கணும்னு விரும்புவாங்க. ஆனா யாராவது தங்கள்கிட்ட வந்து பேசினா அதை தவிர்த்துருவாங்க. வெளியே போக வாய்ப்புகள் எல்லாத்தையும் தவிர்த்துருவாங்க. இது டிப்ரெஷனுடைய ஒரு மனநிலை. அதாவது தனிமையை நினைத்து துயரிட்டு கொண்டே இருக்கிறதும், தனிமையிலிருந்து வெளியே போறதுக்கு எந்த முயற்சி எடுக்காம இருக்கு, அதுக்கான முயற்சியில தவிர்த்து வருவதும், வெளியே கூட்ட வர மாட்டேன்னு சொல்றது, மேல ஒரு ஒரு அழகான இடத்துக்கு கூப்பிட்டேன்னா வர மாட்டேன்னு சொல்றது, போக மாட்டாங்க. அவங்க டிப்ரெஷன்ல இருக்கிறாங்க. இந்த ரெண்டுமே உண்டு. உங்களுடைய தனிமையா சால்ட்யூடா, லோன்லினஸா சால்ட்யூடா, தனிமையா ஏகாந்தமா, அப்படி நீங்க கண்டுபிடிக்கணும். தனிமை என்றால், அதாவது லோன்லினஸ் என்றால் அது தவிர்க்கப்பட வேண்டியது. அந்த லோன்லினஸ் என்கிட்ட எப்பவுமே கிடையாது. உங்களுக்கே தெரியும், உலகம் முழுக்க எனக்கு நண்பர்கள் இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் 20 பேர் 15 பேர் கூட இருப்பாங்க. ஒரு விடுதியறை தங்கினா கூட ஒரு வீட்டுக்குள்ள ஒரு 10 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. வாழ்நாள் முழுக்க நண்பர்கள் கூட இருந்துட்டு இருக்கேன். என்னுடைய ஆரம்ப பள்ளியில என் கூட படிச்ச நண்பர்கள் கூட இப்போ என்னுடைய நண்பர்கள் தான். அவங்க எல்லாரோட வாழ்க்கையிலேயே முக்கியமான ஒருவராக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கேன். அவங்க பல பேர் பிள்ளைகளுக்கெல்லாம் என்னுடைய பேரை போட்டிருக்காங்க. ஆனா அவ்வளவு நீடித்த நட்புகள் எனக்கு இருக்கு. ஆகவே லோன்லினஸ் எனக்கு சுத்தமா கிடையாது. ஆனா சால்ட்யூட் அது நானே உருவாக்கி கொள்ளக்கூடியது. அது எனக்கு உண்டு. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். விடுதி அறைகள்ல நாள் கணக்குல தனிமையில இருப்பேன். இயற்கையான இடங்கள்ல அறைகள்ல தனியா இருப்பேன். வீட்டுல பல நாட்கள், 1 வாரம் 2 வாரம் என் மனைவியிடம் குழந்தைகள் அத்தியாவசியம் மட்டும் பேசிக்கிட்டு என்னுடைய படிப்பறையில தனியாகவே இருப்பேன். தனியாகவே நடந்துட்டு இருப்பேன். தனியாகவே என்னுடைய சால்ட்யூடை எண்ணி மகிழ்ந்து கொண்டிருப்பேன். அதுல நான் படிப்பேன், எழுதுவேன். சரி, இது தனிமையா சால்ட்யூடன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? தனிமையா ஏகாந்தமான எப்படி கண்டுபிடிப்பீங்க? லோன்லினஸா இல்ல சால்ட்யூடா? லோன்லினஸ்னா அது கிரியேட்டிவா இருக்காது, அது படைப்புக்க தன்மையோட இருக்காது. அதுதான் முதல் அடையாளம். இதையாவது செய்யறது, படிக்கிறது, எழுதுறது, சிந்திக்கிறது, இசை கற்றுக்கிறது, இசை செய்யறது, கலைகளில் ஈடுபடுவது, ஏதோ ஒரு ஆக்டிவான, ஒரு தித்திக்கக்கூடிய, மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்றை செய்து கொண்டிருந்தால் நீங்கள் சால்ட்யூடில் இருக்கிறீங்க. நீங்க தவம் பண்றீங்க. தவம் தனியா தானே பண்ண முடியும், கூட்டா பண்ண முடியாதுல்ல. தியானம் பண்ணிட்டு இருக்கீங்க. 2, சால்ட்யூட் மகிழ்ச்சி அளிக்கும், தித்திப்பு அளிக்கும். அது நினைச்சாலே பரவச அளிக்கக்கூடிய அனுபவம் இருக்கும். 3, சால்ட்யூட் வழியா நீங்க தொடர்ந்து வளருவீங்க. லோன்லினஸ் அது பெரிய சுமையா அழுத்திக்கிட்டே இருக்கும். நீங்க லோன்லினஸ் இருக்கும்போது மற்றவர்கள் உங்களை அடையாளம் காண்பதை பற்றி, மற்றவர்கள் உங்களை பாராட்டுவதை பற்றி, மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்வதை பற்றி நீங்க கனவு கண்டு கொண்டே இருப்பீர்கள். மற்றவங்க உங்களை அங்கீகரிக்கணும், ஏற்றுக்கொள்ளணும், கூட்டிட்டு போகணும்னு நீங்க ஆசைப்பட்டு கொண்டே இருப்பீங்க. ஆனா அந்த வாய்ப்பு வரும்போது நான் இப்ப டைம் இல்லை அப்படி ஏன்னு சொல்லி நீங்க பின்வாங்கி விடுவீங்க. அதுதான் லோன்லினஸ். அந்த லோன்லினஸ் உங்களை வளர்க்காது, உங்களை அழுத்தி சுருக்கி சுருக்கி இல்லாமல் ஆக்கிவிடும். அந்த லோன்லினஸ்னால நீங்க அடைவது ஒன்றுமில்லை, இன்னும் சொல்ல போனா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அழிந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த லோன்லினஸ்ல இருக்கக்கூடியவர் அதை தவிர்த்தே ஆக வேண்டும். அது ஒரு நோய் என்று உணர வேண்டும். அது மனச்சிக்கல் அளவுக்கு போகலன்னா கூட நோய் தான். அதாவது டிப்ரெஷன்ல வரக்கூடிய லோன்லினஸ் டெஃபினெட்லி ஒரு நோய். அதுக்கு முறையான மருத்துவ சிகிச்சை தான் வேணும். டிப்ரெஷன் இல்லாமல் வரக்கூடிய மைனர் உள அழுத்தத்தால் வரக்கூடிய தனிமையும் நோய் தான். ஏன்னா அது பயனற்று பொழுதை வீணடிக்க செய்கிறது. அந்த லோன்லினஸை தவிர்க்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, திறந்து வெளியே போய் நீங்க பழகுங்கிறது. அதாவது என்ன ஏற்றுக்கொள்வார்களா, என்ன புறக்கணிக்கிறாங்க, என் மேல மரியாதை வச்சுக்கல, எனக்கான இடத்தை கொடுக்கல, அங்க போனா அவங்க எங்கிட்ட நிப்பாட்டுறாங்க, இப்படிலாம் உங்களுக்கு தோணினாலும் வலிய உடைச்சி சென்று பேசுங்க, பழகுங்கிறது. அப்ப அப்படி பழகும்போது உங்களை கூர்ந்து கவனிச்சுங்க, என்ன பிரச்சனை, ஏன். உதாரணமா ஒரு ஆர்குமெண்ட்ல என்னன்னு புரியாது நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா நீங்க தனிமைப்படுவீங்க. அதிகமா பேசினால் தனிமைப்படுவீங்க, அதிகமா பேசாம இருந்தாலும் தனிமைப்படுவீங்க. அளவோட பேசணும்.
ரெண்டாவது, எப்பவுமே உங்களை பத்தி பேசிட்டு நீங்க தனிமையாயிடுவீங்க. நீங்க அவங்கள பத்தி பேசணும். இன்னொருத்தர்கிட்ட பேசும்போது நீங்க பேசுறது ஒன்று அவருக்கு உற்சாகமூட்டக்கூடிய, அவருக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதா இருக்கணும், அல்லது அவங்களுக்கு தகவல் சொல்லக்கூடாது. ஒரு தகவலையோ அல்லது ஒரு அனுபவத்தை சொல்ல அளிக்காத ஒன்று சொல்லக்கூடாது. ஒரு உரையாடல்ல கேட்பவன் தான் முக்கியம், நீங்க முக்கியம் கிடையாது. நீங்க ஒரு உரையாடல்ல நீங்க காலைல என்ன சாப்பிட்டீங்க, காலைல எப்படி ஃபீல் பண்ணீங்க, காலைல எப்படி கிளம்பி வந்தீங்கன்னு பேசிட்டே இருங்க, அவங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. அப்புறம் ஒரு போதும் உங்களுடைய உளச்சோர்வை பத்தி சொல்லக்கூடாது. ரொம்ப ஒரு மாதிரி இருக்குடா, தனியா இருக்கு, என்னன்னு பண்றதுன்னு தெரியல, ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு, இதே பேசிட்டு தான் விட்டுருவாங்க. உண்மையிலேயே உங்களுக்கு நோய் இருந்தாலும், உண்மையிலேயே உங்களுக்கு உளைச்சல் இருந்தாலும் அது நீங்க சொல்லக்கூடாது. ஏன்னா அது அவனுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட், அவனை மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய, அவனுக்கு ஏதாவது புதிய தகவலை, அவன் அறியாத தகவலை சொல்லக்கூடிய ஒன்றை மட்டும் உரையாடல சொல்லுங்க, உங்க தனிமை இல்லாம ஆயிடும். அது ரெண்டும் இல்லாம உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, உங்களுக்கு என்ன படுத்தோ அதை மட்டும் நீங்க பிளாக்கடா வச்சுட்டு இருந்தீங்கன்னா அவங்களை கவனிக்க மாட்டான். அவனுக்கு என்ன அவசியம்? தன்னை பத்தி மட்டும் பேசக்கூடியவங்களை யாருமே கவனிக்க மாட்டாங்க, அவங்க தனியா விட்டுருவாங்க. நீங்களே அப்படிதான், இன்னொருத்தர் அவனை பத்தி பேசியிருந்தா நீங்க அவன்கிட்ட பேச மாட்டீங்க தானே. உங்களை பத்தி அவன் பேசணும்னு எதிர்பார்ப்பீங்க, உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க. அதாவது பிறருக்கு உரையாடலில் அளிப்பவராக இருங்கள், ஆனந்தத்தை அல்லது தகவலை. அது உங்களை மேம்படுத்தும். சின்ன வெற்றிகள் வழியா கற்றுக்கொள்ளுங்கள். இப்போ இதெல்லாம் பேசினா இவங்க நம்மளை மகிழ்ச்சியா வரவேற்கிறாங்கன்னா அதை டெவலப் பண்ணுங்க. நல்ல சிங்கரா இருக்கலாம், பாடுனா எல்லாரும் கேட்கிறாங்க, பேசின ஜோக்கா பேசினா நிறைய பேர் சிரிக்கிறாங்க, உங்களை வரவேற்கிறாங்க. மற்றவங்களுக்கு ஏதாவது தகவலை நீங்க சொன்னீங்கன்னா அவங்க உங்களை கவனிக்கிறாங்க. அப்போ அப்படி உரையாடலை உங்களை வளர்த்துக்கிட்டு கூடுமான வரைக்கும் பிறரோட இருக்க முயற்சி பண்ணுங்க, உங்க லோன்லினஸ் போயிடும். அப்புறம் ஒரு டீம் உங்களுக்கு செட் ஆகலைன்னா இன்னொரு டீமை செலக்ட் பண்ணுங்க, உங்க ஸ்டாண்டர்டுக்கு இருக்க ஒரு ஸ்டைல். இப்போ உதாரணமா வாசிப்பு, புத்தக வாசிப்புக்குள்ள வரக்கூடியவங்க, நிறைய புக்ஸ் படிக்கக்கூடியவங்க கொஞ்சம் கொஞ்சமா சூழல்ல இருந்து அந்நியப்படுவாங்க. ஏன்னா மற்றவங்க புக் படிக்க மாட்டாங்க, இவன் பேசுறது அவங்களுக்கு புரியாது. மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் புத்தகம் படிக்கிறத பற்றி ஒரு 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 நெகட்டிவ் எண்ணம் உண்டு. தமிழ்நாட்டில் என்ன நினைக்கிறாங்கன்னா, புத்தகம் படிக்கிறது வேஸ்ட்டு, புத்தகம் படிக்கிறோம் பெரிய இவன், அவன் ரொம்ப ஒரு தோரணை காட்டுறாள் நினைப்பாங்க. பொதுவாக தமிழ்நாட்டில் புத்தக படிப்பு, அறிவு, இலக்கியம், தத்துவம் ஆகியவற்றுக்கு எதிரான மனநிலை தான் 99% மக்களுக்கு இருக்கு. ஆகவே நீங்க அவங்கள்ட்ட பழக முடியாது. புத்தகம் படிக்கிற எல்லாம் நான் தனியாயிட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரே வழி, உங்க தரத்துக்கான ஃப்ரெண்ட்ஸை கண்டடையாது தான். உங்க தரத்துக்கு கீழே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை அவன் ஃப்ரெண்டா இருக்கணும் போய் வச்சுட்டு இருந்தீங்கன்னா அவனை டிஸ்டர்ப் பண்றீங்க. ஆனா உங்களுக்கு தரத்துக்கான ஃப்ரெண்ட் நீங்க கண்டுபிடிக்க முடியும். உதாரணமா நாங்க வெள்ளிமலைங்கிற ஒரு இடத்துல ஒரு தத்துவ முகாம் நடத்துறோம். வாரந்தோறும் இலக்கியம், கலை, அரசியல் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிறோம். அதுக்கு ஒரு 30 பேர் 40 பேர் 50 பேர் வந்துகிட்டே இருக்காங்க. அதெல்லாம் ஒரே ஸ்டாண்டர்ட் உள்ளவங்க. ஒருவர் இந்திய தத்துவத்தை கற்பதற்கு ஒரு பணம் கொடுத்து வந்து இருக்கிறாருன்னா அவருக்கு இந்திய தத்துவத்தில் ஆர்வம் உண்டு, உங்களுக்கு ஆர்வம் உண்டுன்னா உங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு பர்ஃபெக்ட் நட்பு உருவாகும். அப்படி நட்பு சுற்றங்களை உருவாக்கி கொள்ளுங்க. அவங்கள விட ஆன்லைன் உரையாடல் செய்யலாம், நேரில் உரையாடலாம், அவங்கள சேர்ந்து பயணம் செய்யலாம். உங்களுக்கான சிட்டம் உருவாகும் போது அந்த தனிமை மறைந்துடும். உங்கள் லெவலுக்கு கீழே கொண்ட சிட்டம் உருவாக்கி கொள்ள முடியாது, அதை விட்டுருங்க. இதுதான் அடுத்த வழி. ஆக உங்களுக்கான சிற்றத்தை நீங்க உருவாக்க நீங்க விடுதலை அடைவீங்க. ஆகவே ரெண்டு வகையிலையும் லோன்லினஸ் இருந்து வெளியே போய்தான் ஆகணும், தனிமையிலிருந்து வெளியே போய்தான் ஆகணும். அதுதான் மீட்பு, அதுதான் ஒரே வழி. ஆனா ஏகாந்தம், சால்டிடியூட் உங்களுக்கு இருக்கணும். எந்நேரமும் நீங்க பிறருடன் இருக்கிறீங்க, உங்களுடன் நீங்களே இருக்கக்கூடிய தன்மை, தனிமை, ஏகாந்தம் உங்களுக்கு இல்லாம ஆயிடுச்சுன்னா நீங்க துயர ஆரம்பிப்பீங்க. உங்க ஒண்ணுமே கிரியேட்டிவ் இல்லை. 24 மணி நேரமும் உங்களுக்கு பிறரோட சேர்ந்துட்டு உங்களுக்கான நேரமே இல்லையா? நீங்க உங்களுக்காக மட்டும், உங்க மகிழ்ச்சிக்காக மட்டும், உங்க வளர்ச்சிக்காக மட்டும், உங்க நிறைவுக்காக மட்டும் செய்யக்கூடிய செயல்களை இல்லையா? அப்போ நீங்க வாழ்க்கை இழக்கிறீங்க. ஒருவருக்கு தனிமை தேவையில்லை, ஏகாந்தம் தேவை, லோன்லினஸ் தேவையில்லை, சால்டியூட் தேவை. சால்டியூட் தான் தவம். தவம் என்பது காட்டுல போய் உட்கார்ந்தது இல்லை, அது தவம், அது மகத்தான தவம். தியானம் மட்டுமல்ல, அதுவும் தவம். ஆனா தனிமையில ஒரு செய்யக்கூடிய எல்லாமே தவம் தான். ஒரு அமெரிக்கர்கள்லாம் பெரும்பாலும் கையால் ஏதாவது பொருட்களை செய்யறாங்க, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். மோட்டார் கார் ரிப்பேர் பண்ணுவாங்க, மர பொருட்களை செய்வாங்க, பொம்மைகளை செய்வாங்க, கண்ணாடி பொருட்களை செய்யக்கூடியவங்க உண்டு. வீட்டுல கருவிகளை வாங்கி தாங்களே செய்வாங்க. ஒரு 2-3 hours ஏதாவது கைவினைகளை செய்யக்கூடியவங்க இருக்காங்க. அது அவங்களுக்கு ஒரு தனிமையில ஒரு நிறைவு அளிக்குது. இசைக்கருவிகளை கற்றுக்கொள்ளலாம், இசை வாசிக்கலாம், புத்தகங்கள் வாசிக்கலாம். புத்தகம் தனிமையில மட்டும்தான் வாசிக்கணும். அப்படி உங்களுக்கான தித்திக்கும் பொழுதுகளை, தனிய பொழுதுகளை உருவாக்கிட்டீங்கன்னா நீங்க தவம் செய்றீங்க. தவம் வழியாக நீங்க வளர்றீங்க. தவம் செய்க.
அது பாரதியோட வரி. தவம் செய்க. நன்றி.